நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சாத்தான் குளம் வழக்கு இருக்குல்ல, அதோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மதுரை கோர்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜெயராஜுக்கும், ஃபெனிக்ஸ்க்கும் என்ன நடந்துச்சு? அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு? அப்படியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, முழுசா நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கொலை பண்ணது யாரு? இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க? யார் யாருக்கு என்னென்ன தண்டனை எல்லாம் குடுத்திருக்காங்க? அப்படியெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோலயே ஃபுல்லா நான் கவர் பண்ணிருவேன். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவம் நடந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 6 வருஷங்கிறது ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த 6 வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த கொலை பண்ணது யாரு? அவங்க எப்படி கொன்னாங்க? அப்படின்னு விசாரணைங்கிறது இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணைங்கிறது நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லி, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, சிபிஐ பக்கம் பார்த்தீங்கன்னா, கேஸுங்கிறது அவங்க பக்கம் போச்சு. இப்போ அவங்க விசாரிச்சு தான் இந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொலை பண்ணது யாரு? எவ்வளவு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கோர்ட்ல இன்னைக்கு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல எல்லாம் சப்மிட் பண்ணி தீர்ப்புங்கிறது இன்னைக்கு தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டா நம்ம இந்த கொலை இப்போ இவங்க ஃபெனிக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெயராஜா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கொலை பண்ணாங்கல்ல, எதனால கொலை பண்ணாங்க அப்படின்னு நம்ம சுருக்கமா நம்ம பார்த்துடலாம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு விசாரணை கைதியா இவங்கள பார்த்தீங்கன்னா, போலீஸார் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. விசாரணையில பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு பார்த்தீங்கன்னா கொன்றுருக்காங்க. இப்போ இந்த போலீஸார்கள் இப்ப அடிச்சு கொன்னாங்கல்ல, இது யார் கொன்னா? எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னா, இந்த 6 வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணைங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. சரி வாங்க அடுத்தது நம்ம கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க தீர்ப்பு. இப்போ இந்த கொலையில யார் யாருக்கு என்னென்ன பங்கு இருக்கு? அதுக்கப்புறம் இந்த கொலை எதுக்காக நடத்தப்பட்டது? அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கோர்ட்ல வாதாடி இருக்காங்க. அது என்னன்னு இப்போ நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா இந்த கொலை பண்ணது மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 போலீஸுங்க தான் இந்த கொலைங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த குற்றங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த குற்றம் பார்த்தீங்கன்னா, இவங்க மேல இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ இவங்களுக்கான தண்டனை பார்த்தீங்கன்னா, இப்போ வர 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம மதுரை மாவட்ட நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இவங்க கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சிபிஐ விசாரிச்சாங்கல்ல, விசாரிச்சதுல அவங்க என்னென்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அவங்க கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்போ ஒவ்வொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப இந்த சாத்தான் குளத்துல இப்போ இந்த இறந்தாங்கல்ல, இந்த தந்தை ஜெயக்குமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகன் ஃபெனிக்ஸ், இவங்கள இப்போ விசாரிக்கிறன்னு இப்போ காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அழைச்சிட்டு போய் அவங்க அடிச்சதுல பாத்தீங்கன்னா நிறைய காயங்கள் அவங்க உடல்ல இருந்திருக்கு. இந்த காயங்கள் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காயங்களால அவங்க உயிர் கூட போறதுக்காக நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் இப்ப இந்த காவல் ஆய்வாளர் இது இருக்காரு ஸ்ரீதர், அவர் பாத்தீங்கன்னா இவங்களை அடிக்க சொன்னனாலதான் அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் இருப்பாங்களே அவங்க பாத்தீங்கன்னா இவங்களை அடிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடிச்சதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள தலைகீழா தொங்க விட்டு அவங்க கை இருக்குல்ல, 2 கைய பாத்தீங்கன்னா கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ அவங்க இறந்துட்டாங்க. இறந்து அவங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா 2 கையும் கட்டி அவங்கள அடிச்சு துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு. அடுத்தது இப்ப இந்த தந்தை மகன் இவங்க 2 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அடிக்காம கொஞ்ச நேரம் கேப் விட்டு பாத்தீங்கன்னா அவங்கள போட்டு துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க 2 பேர்த்த இப்போ கூட்டிட்டு போயிருந்தாங்களே ஜெயிலுக்கு, காவல் நிலையத்துக்கு, அங்க பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கும் போது அதுக்குள்ள இருந்த சில அதிகாரிகள்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னா, இப்போ எங்களுக்கு இப்போ அடிச்சு பழகிறதுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவும் மகனும் கிடைச்சிருக்காங்க. இவங்கள வச்சு நம்ம எப்படி ஒரு கைதி அடிக்கணும் அப்படிங்கிறத பிராக்டிஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள அடிச்சு பாத்தீங்கன்னா இப்படி அவங்கள கொன்றுட்டாங்க. இப்ப அவங்கள துன்புறுத்தியோ இல்ல ஏதோ பண்ணி அவங்கள பாத்தீங்கன்னா கொன்றிருக்காங்க. ஆனா இந்த காவல்துறை இருக்காங்களே அவங்க
இப்போ இது பண்ணது பாத்தீங்கன்னா பெரிய தப்பு தான். இந்த தப்பு அவங்க பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த காவல்துறைகள்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரிகள் அவங்க இந்த தப்பை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருந்தும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த தப்பை பாத்தீங்கன்னா திருத்திக் கொள்ளல அப்படின்னு சிபிஎஸ்ஐல இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த நான் சொன்னல இந்த 9 போலீஸ்காரங்க இப்ப மாட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க இப்ப இந்த பிரச்சனை நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சு இப்போ சிபிஐ விசாரணைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இவங்கள தேடுற பணியில அவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் இருந்திருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா செல்போன் டிராக்கிங் டிவைஸ் இருக்குல்ல, அதை வச்சு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்ஐல இருந்து சொல்லி இருந்திருக்காங்க. அடுத்தது இப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ல தான் அவங்கள பாத்தீங்கன்னா செம்மையா போட்டு அடிச்சிருந்திருக்காங்க. அடிச்சு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ரத்த கரையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களை அடிச்ச அந்த ரத்தம் இதெல்லாம் கசிஞ்சு அது எப்படி சொல்றேன்னு தெரியல, அந்த மாதிரி ரத்த கரையா இருக்கும்ல அவங்க ட்ரெஸ், அதை போய் போலீஸ்காரங்க அவங்க குடும்பத்தினருக்கு கொடுத்து இதை நீங்க குப்பை தொட்டியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ தரப்புல இருந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சு கொண்டிருக்காங்க, போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களை அடிச்சுதான் கொண்டிருக்காங்க அப்படின்னு தடய அறிவியல் ஆய்வு வச்சு இவங்க 2 பேரும் அடிச்சுதான் கொண்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஆய்வு மூலியமா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட், இப்போ இந்த ஜெயராஜா இருக்கட்டும் இல்ல பென்னிக்ஸா இருக்கட்டும் இவங்க மேல ஒரு வழக்கு இப்போ ஒரு விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு வழக்குங்கிறது போட்டு இருக்காங்க. இந்த வழக்கும் பாத்தீங்கன்னா போலீசார் போட்டது ஒரு பொய்யான வழக்கு, அதை பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்ஐல இருந்து சொல்லியிருந்திருக்கு. இது எல்லாம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்ல நடந்த விவாதங்கள். இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 9 போலீஸ்காரங்க இவங்களோட போட்டோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் இங்க போட்டிருப்பேன், சரிங்களா? இவங்க 9 பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜெயக்குமாரா இருக்கட்டும் இல்ல பெனிக்ஸா இருக்கட்டும் இவங்கள பாத்தீங்கன்னா ஜெயில வச்சு அடிச்சு கொண்டவங்க. இப்போ இவங்களுக்கு சிபிஎஸ்ஐல இருந்து இவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சாட்சியை பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான தண்டனை பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கோர்ட்ல இப்போ சிபிஎஸ்ஐல இருந்து அவங்கள்ட்ட இருந்த சாட்சிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா கோர்ட் சைடு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இப்போ வர 30ஆம் தேதி தான் என்ன தீர்ப்பு தரலாம் அப்படின்னு அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பத்தின உங்க கருத்து ஏதாச்சும் இருக்கா? இப்போ இவங்க 2 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா இப்படி ஜெயிலே அடிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கொடுத்தா அடுத்தது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கும்? நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல எந்த உலக நாடுகளா இருக்கட்டும் எந்த நாட்டிலயோ இப்படி ஒரு தண்டனைகள் கொடுத்தா இவங்க பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு. அது போலீஸ்காரங்களா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல எவ்வளவு பெரிய ஆட்சியில இருந்தாலும் யாரா வேணா இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா அவங்க அடுத்த டைம் இந்த தப்பை செய்யறதுக்கு அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யார் வேணா பார்க்கலாம். இப்ப பார்க்கும்போது உங்க கமெண்ட் கூட பாத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கொடுப்பாங்கன்னு சொல்லல, கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்திருக்கும். அப்படியே நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பெல் ஐக்கானை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணாதான் நான் எப்பவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்கும். நான் மெயினா பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல ஃபாரின் அளவு இப்போ வெளிநாடுகள்ல நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா நான் மெயினா பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுல இப்போ அவ்வளவு போருங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கிறது ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இழுத்துட்டே போயிருந்திருக்காங்க. அதை பத்தி இப்ப யாரும் அவ்வளவு பேசல, எனக்கு பேசணும்னு தோணுச்சு, நான் பாத்தீங்கன்னா பேசியிருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது அதுக்கப்புறம் லைக் பண்றது அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன தாட் தோணுதோ அதை பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இப்படிலாம் நீங்க எனக்கு ஆதரவு தரும்போது தான் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா என்னால இந்த மாதிரி ஓப்பனா பேச முடியும். நீங்க தருவீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா. சரி, உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.